முதலமைச்சர் விஜய் 3 பாலில் 3 சிக்ஸ் அடித்த ஸ்டோரி தெரியுமா? ஹாட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அப்படி தான் அவருடைய செயல்பாடை வர்ணிக்க தோணுது. ஏன் விஜய் ஹாட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டு போதுமான உழைப்பு இல்லை, இளைஞர்கள்லாம் கண்மூடித்தனமாக அவர் ஆதரித்து ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் பலவிதமான விமர்சனங்கள் பண்ணாங்க. விஜயோட செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறைகளை வச்சு நான் உட்பட, நம்ம சேனல் உட்பட பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சோம். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு சூப்பர்மேன் சிஎம் மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இப்போ இருக்குது. விஜய் சந்தித்த முதல் 3 பால்லுமே சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நீங்கள் எதை சொல்கிறீங்க? விஜய் சிஎம் ஆனதுமே தலைமைச் செயலகம் வந்து கையெழுத்து போட்ட உடனேயே 3 கோப்புகளில் தேர்தல் வாக்குறுதி 3 திட்டங்களை நிறைவேற்றினார், கையெழுத்து போட்டு அப்ரூவல் கொடுத்தாரு. அதை சொல்கிறீங்களா? இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம், அந்த மகளிர் பாதுகாப்பு, அந்த விஷயத்த சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நோ, அது 3மே கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எதிர்கட்சியாக தான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் சரியாக செயல்படுறோம். அதே நேரத்தில் விஜய் நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னா எஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு பாராட்டுவதற்கும் நாங்கள் எந்த வகையிலும் தயங்குவதில்லை. அந்த வகையில் தான் விஜய் சந்தித்த 3 பாலை 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. 3 சிக்ஸுமே கிரவுண்டுக்கு வெளியில் போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்பேற்பட்ட செயல்பாடுகளில் தான், அப்பேற்பட்ட சூப்பர் 3 விஷயங்களை தான் விஜய் செஞ்சுருக்காரு. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விஜய் அடித்த முதல் சிக்ஸர் திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 364 ரவுடிகளுக்கு ரவுடி பரேடு. போலீஸ் பரேடு கேள்விப்பட்டிருக்கீங்க, ரவுடி பரேடு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஜய் சிஎமான இந்த 2-3 நாட்களில் அது நடந்திருக்கு. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 364 ரவுடிகளுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க திருச்சி மாவட்ட எஸ்பி. இது எப்படி நடந்துச்சு? விஜய் பதவியேற்றது 2 நாள் தானே ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். விஜய் பதவியேற்ற அன்னைக்கே அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நான் மீட்டிங் போடணும் அப்படின்னு இம்மிடியேட்டாக மீட்டிங் போடுங்க அப்படிங்கிறாரு. முதல்வன் படத்தில் அர்ஜுன் வந்து முதலமைச்சர் ஆனோடனே ரகுவரன் சொல்லுவார், இந்த என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு 1 நாள் ஆயிரும் அப்படிம்பார் ரகுவரன் அர்ஜுனை பார்த்து. ஆனால் முதலமைச்சராகி விஜய் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு என்ன நான் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குது எடுங்க, அந்த எவிடன்ஸ்லாம் எடுங்கன்னு கேட்கும்போது ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளுக்கும் கூட இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் பயங்கர பேரதிர்ச்சி, டிஜிபி உட்பட எல்லாருக்கும் செம்ம அதிர்ச்சி. ஏன்னா யார்கிட்டயுமே எந்த விதமான ஆவணங்களும் கோப்புகளும் கையில் இல்லை. எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, சார் நீங்கள் கேட்கக்கூடிய எவிடன்ஸ் எங்ககிட்ட இப்போதைக்கு இல்லை, அந்த ஆவணம் கையில் இல்லை, 1 நாள் 2 நாள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நோ, யார்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, ஆவணங்கள் இல்லாட்டி பரவாயில்ல, இமிடியேட்டாக நான் தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பற்றி இப்போ நான் மீட்டிங் போடணும், உடனே ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே வித்தின் மினிட்ஸில் நினைக்கிறேன், ஐ திங்க் வித்தின் ஹவர்ஸ்க்குள்ளே மேபி இருக்கலாம், இம்மிடியேட்டாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் முதல் மீட்டிங்னா அது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு மீட்டிங். பயங்கரமாக கராராக சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனால் அந்த மீட்டிங்கில் ஸ்மார்ட்டாக விஜய் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கூட இருக்கக்கூடிய 9 அமைச்சர்கள் இருக்காங்களே, ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், ஒருத்தரை கூட அந்த மீட்டிங்குள்ளே கூப்பிடல. எல்லோரும் வெளில இருங்க, நான் அதிகாரிகள் கூட தனியாக அந்த மீட்டிங் போட்டுக்கிறேன்னு 9 அமைச்சர்களை ஒருத்தரை கூட உள்ளே கூப்பிடாமல் எல்லாரையும் வெளியே நிப்பாட்டிட்டு விஜய் தலைமையில் அந்த மீட்டிங் ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டத்தோட எஸ்பி வந்து செல்வ நாகரத்தினம் வந்து திருச்சி மாவட்டம் அந்த காவல் எல்லைக்கு, அந்த காவல் கோட்டை எல்லைக்கு உட்பட்ட 364 ரவுடிகளை திருச்சி அந்த ஆயுதப்படை அந்த மைதானத்துக்கு வர வச்சு ரவுடி பரேடு நடத்தியிருக்காரு. ரவுடி பரேடு நடத்துனது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பேருக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ கிடையாது, காலம் மாறி போச்சு, சூழல் மாறி போச்சு, சட்டம் மாறி போச்சு. ஏதாவது நீங்கள் சேட்டை கிட்ட பண்ணி தொடர்ந்து ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டீங்க, பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க. நீங்கள் மட்டும் கஷ்டப்பட மாட்டீங்க, உங்கள் குடும்பமே பயங்கரமாக கஷ்டப்படும், உங்கள் சொத்துக்கள் அப்படியே முடக்கப்படும். எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்கன்னு அந்த திருச்சி மாவட்ட காவல் எல்லைக்கு உட்பட்ட 364 ரவுடிகளுக்கும் பயங்கரமான ஒரு வார்னிங், பயங்கரமான ஒரு எச்சரிக்கை, நேரடி மிரட்டல்மாங்களே. அந்த அருண் ஐபிஎஸ் சென்னை கமிஷனராக பதவியேற்கும் போது ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் நான் பேசுவேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி டைரெக்டாக கூப்பிட்டு பயங்கரமாக எச்சரிச்சிட்டாரு. பயங்கரமாக அந்த வீடியோவும் வைரலாக இருக்குது. புதிய முதலமைச்சர் விஜய் பேரை சொல்லலை,
சொல்லாமலே அப்படி ஒரு மிரட்டல். ஆனால் காலம் முன்னாடி மாதிரி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இல்லை, சூழல் இல்லை, எல்லாம் மாறி போச்சுன்னு விஜய பேரை மட்டும் சொல்லாமல் மறைமுகமாக சூப்பராக பயங்கரமாக வார்னிங் பண்ண விஷயந்தான் விஜய் போட்ட முதல் மீட்டிங்கோட வெளிப்பாடு. விஜய் அடித்த ஃபஸ்ட்டு 6 இது தான். ஸ்டேடியத்துக்கு வெளியிலே போய் பால் விழுந்துருச்சு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஓகே, விஜய் அடித்த 2வது 6ம் ஸ்டேடியத்தை தாண்டி வெளியில் பால் போய் விழுந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், உண்மை. காமராஜருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி இருக்கும் பொழுது ஒரு நாகரிகமான அரசியலை கையில் எடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அதிமுக திமுக 2 பேரும் எதிரி கட்சிகளாக இருந்தாலும் 2 பேரும் சொல்லக்கூடியதும் சரி, இல்லை அடுத்தடுத்து வந்த சீமான் அவர்களாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பாடக்கூடிய ஒரே ஒரு துதி பாடல் அப்படின்னா அவர் பேரறிஞர் அண்ணா பற்றின புகழ் மாலை தான் இன்றைக்கி வரைக்கும் பாடியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வரும்பொழுது அவருக்கு முன்னாடி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தால பேரறிஞர் காமராஜர் அவர்கள், அவரை போய் நேரில் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அந்த ஒரு நாகரிகமான அரசியலை இன்றைக்கி நம்ம திரும்ப பார்த்தோம். அதாவது நேற்று உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக பதவி இருக்கும் பொழுது விஜய் திரும்பி கூட பார்க்கல. விஜய் லைட்டாக ஸ்மெல் பண்ணியும் சிரிச்சும் கூட உதயநிதி அந்த பக்கமே திரும்பி பார்க்காம இந்த பக்கமே திரும்பி நின்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஒரு விதமான ஒரு நெருடல், ஒரு முரண் இருந்ததில்ல. ஒரு விஜயும் சரி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜயும் சரி, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சரி, 2 பேருமே அந்த முகத்தை நேரடியாக பார்த்துக்கவே இல்லை. 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரெட்ஜைனுடைய ஃபஸ்ட்டு குருவி படத்தோட ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னா விஜய் தான். உதயநிதி தயாரித்த முதல் படத்தோட ஹீரோ விஜய். 2 பேரும் அப்போவே நண்பர்களாக நெருங்கி பழகியிருக்காங்க. உதயநிதியை பற்றியும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பற்றியும் மேடைகளில் விஜய் நிறைய பேசினதை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி 2 பேரும் நேரெதிர் துருவங்களாக தமிழக சட்டமன்றத்தில் அலங்கரிக்கும் பொழுது ஒரு எதிரிகள் மாதிரி பாவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற சூழல் முற்பகலில் இருந்துச்சு, காலையில் இருந்துச்சு. ஆனால் அப்படியே அந்த சூழல் காலம் பிற்பகலில் வேறு மாதிரி நடந்துருச்சு. எப்போதுமே விஜய் மீது ஒரு தொடர்ச்சியான ஒரு விமர்சனம் வைப்பாங்க. விஜய் கூட இருக்கிற யாருமே சரியில்லை அப்படிம்பாங்களே, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சூப்பர்மேன் ஐடியாவை கூட இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தனி செயலாளர்களாக 2 IAS அதிகாரிகளை ஃபஸ்ட்டு டே அன்னைக்கே விஜய் நியமனம் செஞ்சார். ஒன்று செந்தில்குமார் IAS, இன்னொன்று லட்சுமி பிரியா IAS. அந்த லட்சுமி பிரியா IAS யாருன்னா தனக்கு உடம்பு சரியில்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியில் வந்தவங்க. அந்த 2 IAS ஆஃபீஸரும் கொடுத்த பிளானாக தான் இருக்கும், அவங்க கொடுத்த ஆலோசனையாக தான் இது இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. வாட்டவர் அந்த ஐடியாவை விஜய்க்கு யார் வேணாலும் கொடுத்துருக்கலாம். சட்டமன்றம் முடிஞ்ச உடனே விஜய் நேராக போயிட்டு முன்னாள் முதலமைச்சர், அதாவது இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்கள போய் வீட்டுக்கே போயிட்டு அவங்கள போய் சந்திக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி இருக்குல்ல, பயங்கரமான ஒரு தமிழக அந்த எதிரி அப்படின்னு இருந்துச்சுல, அந்த எதிர் துருவங்களாக தமிழக அரசியல்களை இருந்துச்சுல, ஒன் டேல ஒரு ஆஃப் டேல டோட்டலாக தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்ட மாதிரி விஜயோட அணுகுமுறை, விஜயோட செயல்பாடு, விஜயோட பிஹேவியர்ஸ் டோட்டலாக செம்ம கிளாசிக்கல் மாஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எஸ், அதான் உண்மை. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க அவர் வீட்டுக்கு விஜய் போகிறார் அப்படின்னு இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வாசலுக்கே முதலமைச்சர் விஜயுடைய வருகைக்காக வாசலில் காத்திருந்து விஜய் வந்ததும் ரொம்ப சிரித்த முகத்தோட, காலையில் விஜயோட முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் கொஞ்சம் முறைச்சிக்கிட்ட மாதிரி, கொஞ்சம் அவரை பார்க்காத மாதிரியே ஒன் சைடாக திரும்பிக்கிட்டு அப்படி தானே காலையில் சூழல் இருந்தது விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும். பிற்பகலில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு முதலமைச்சர் விஜய் போகும்பொழுதே வாசல் வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மாக விஜய் வீட்டுக்கு வந்த உடனே அவரை கட்டி தழுவி, உதயநிதி ஸ்டாலின் விஜயும் கட்டி தழுவி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜய்க்கு விஷ் பண்ணி கை கொடுத்துட்டு அவரும் விஜயை கட்டி பிடிச்சிட்டு விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறார். அது நிஜமாலுமே அப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மனநிறைவான ஒரு காட்சி. எவ்வளோ பெரிய எதிரியையும் இந்த அணுகுமுறை ரொம்ப அழகாக சமரசத்துக்கு உட்படுத்திடும், சமாதானப்படுத்திடும். எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் டிவிகே விசஸ் டிஎம்கே, தீய சக்தி தூய சக்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக போர்வையை போட்டு மூடின மாதிரி, மண்ணை போட்டு மூடின மாதிரி, குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எதிரி இல்லை, பகை இல்லை, எந்த ஒரு பகைமையும் இல்லை, ஈகோ இல்லை.
காலையில் கூட உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்கும் பொழுது, எம்எல்ஏவாக பதவியேற்கும் போது விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மேபி ஒரு ஈகோ எட்டி பார்த்து இருந்திருக்கலாம். அதனால உதயநிதி ஸ்டாலின் விஜயை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கூட சிரிக்காம, முகத்தை கூட முகமலர்ச்சியோட பார்க்காம ரெண்டு பேருமே ஒரு இறுக்கமான சூழலில் இருந்திருக்கலாம். ஆனால் விஜயோட இந்த அணுகுமுறை, விஜயோட இந்த செயல்பாடு வந்து அந்த சூழலையே மாற்றி அமைச்சிருச்சு. அதோட வெளிப்பாடு இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சராக விஜய் வரும்பொழுதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வரும்போதும் சரி, ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஸ்மைலோட சிரிச்சுக்கிட்டதாக இருக்கட்டும், விஷ் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், அப்பைக்கப்போ பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும். உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது விஜய் சிரித்த விஷயங்கள், முகமலர்ச்சியோட விஜய் அவர்கள் பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் உற்று நோக்கின அந்த கவனித்த அந்த தருணங்கள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி தமிழக அரசியல் முன்னெடுத்து செல்லப்படுதோ, ஒரு ஆரோக்கியமான அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, முதலமைச்சரானோன்னே விஜய் வந்து மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜயும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் பக்கத்தில் அமர்ந்து அவங்க குருவி படம் பண்ணும்பொழுது பக்கத்தில் அமர்ந்த ஃபோட்டோ வைரல் ஆனிச்சு. அந்த ஃபோட்டோவையும் இப்போ பக்கத்தில் அமர்ந்த அந்த ஃபோட்டோவையும் எடுத்து நிறைய திமுகவும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி அந்த ஃபோட்டோ வைரலாக்கினாங்க. பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட விஜய்கிட்ட ரொம்ப சகஜமாக, எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல், எந்த ஒரு கோபமும் இல்லாமல், ரெண்டு பேருமே முதலமைச்சர் விஜயும் சரி, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி ரொம்ப இயல்பாக பேசின காட்சிகளும் பார்க்க முடிஞ்சது. இந்த சந்திப்புக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால், வாழ்த்துனேன், ஆசிர் பெற வந்தார் அப்படின்னு ரொம்ப அழகாக நாகரிகமான அரசியலை மு.க. ஸ்டாலின் அவர்களும் கையில் எடுத்தார். இதில் கூட இந்த சந்திப்பில் கூட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற புத்தகத்தை உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு அவர்களுக்கு கொடுத்தார். விஜய் கிளம்பும்போது கூட வாசல் வரைக்கும், கார் வரைக்கும் வந்து உதயநிதி அவர்கள் வழி அனுப்பி வச்சார். அந்த ரொம்ப அற்புதமான நடந்த ஒரு தருணம். இதை முடிச்சுட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை போய் சந்தித்ததெல்லாம் இருக்குல்ல, வைகோலாம் நெக்குறிக்கு போயிட்டார். நிகழ்ச்சியில் அப்படியே என்ன சிலாகித்து போயிட்டார்னு சொல்லுவாங்க. வைகோ வீட்டுக்கு போகும்பொழுது வைகோட மகன் துரை வைகோ தான் வெளியில் வந்து கட்டி அணைச்சி ஆற தழுவி உள்ளே கூட்டிகிட்டு போயிடாரு. உள்ளே கூட்டிகிட்டு போனால் வைகோ அவர்களும் கட்டி அணைச்சி பழைய நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிறாரு. விஜய், உங்களுக்கு 9 வயசு இருக்கும், நானும் கலைஞரும் உங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், வைகோ அவர்கள் வீட்டு வேலை செய்வாங்களே சில பெண்கள், அவங்கள கூப்பிட்டு வைகோவும் துரை வைகோ அவர்களும் அறிமுகப்படுத்திட்டு, இந்த அம்மா வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வைகோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு துரை வைகோ கிட்ட விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வைகோ அவர்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் வந்து விஜய் இப்படி பண்ணுவோம்ல, திருஷ்டி கழிக்கிறதுன்னு இப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வைகோ அவர்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண், ஒரு அம்மா வந்து விஜயை பார்த்து சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிச்சு சிரிச்ச முகத்தோட விஜயை வந்து திருஷ்டி கழிக்கிறாங்க. பதிலுக்கு விஜய் அவர்களும் அந்த பணிப்பெண் என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்களோட முகத்தில் அப்படி கையை வச்சு இப்படி விஜயும் திருஷ்டி கழிச்ச அந்த நிகழ்ச்சியான தருணங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. விஜய் அவர்கள் கிளம்பும் பொழுது வாசல் வரைக்கும் வைகோ அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்தா இப்படி ராகுல் காந்தியும் விஜய் கை கோத்து இப்படி தூக்கி நின்னாங்க. அந்த மாதிரி வைகோ அவர்களும் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் கையை ஒற்றுமையாக பிடிச்சிக்கிட்டு அப்படி தூக்கி தொண்டர்களை உற்சாகப்படுத்தின காட்சிகள்லாம் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போயிட்டு அவரும் கை குலுக்கி வரவேற்ற காட்சிகள்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே விஜய்கிட்ட அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கிட்ட நிகழ்வுகளை பார்த்தோம். இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒன்று லெஃப்டில் நின்று, இல்லை ரைட்டில் நின்று, நேர நடு சென்டரில் என்ன லாரி அடித்து செத்து போயிட பார்த்துக்க அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார்ல. விஜய் சீமானை பார்க்க வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ரோட்டுக்கே வந்துட்டார் சீமான். வீட்டை விட்டு வெளியில் விஜய்க்காக காத்திருக்காரு. அப்படியே எங்களுக்கெல்லாம் அந்த டிவியில் பார்க்கும்போது ஸ்லாகித்து போயிட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக ரோட்டில் நின்று வீட்டுக்கு வெளியில் வந்து முதலமைச்சர் விஜய்க்காக சீமான் காத்திருந்த தருணங்கள். விஜய் காரை விட்டு இறங்கினதுமே சீமான் அவர்கள் ஓடி போய் ரெண்டு பேரும் கிட்ட வந்து சிரிச்ச முகத்தோட ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு, சீமான் அவர்கள் விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொக்கே கொடுத்ததாக இருக்கட்டும், சால்வை போத்தின விஷயங்களாக இருக்கட்டும்,
எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எல்லா ஈகோவையும் எல்லா சண்டைகளையும் மறந்துக்கிட்டு அந்த பேசின விஷயங்கள் இருக்குல்ல, ஆட்ஸ்அப் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு அணுகுமுறை அப்படின்னா ரொம்ப சரியான ரொம்ப அற்புதமான ஒரு செயல் அப்படின்னு விஜய் இந்த இடத்துல பாராட்டியாகணும். இந்த பாலும் விஜய் அடித்த 6 வந்து கிரவுண்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஆமாம், ஏன் திருமாவளவன் அவர்களை விஜய் சந்திக்கலன்னு கேட்டால், நேற்று திருமாவளவன் அவர்கள் டெல்லியில் இருந்தாங்க, இன்றைக்கி சென்னை வந்துட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த சந்திப்பு முதலமைச்சர் விஜய் திருமாவளவன் விசிக தலைவர் திருமாவளவனோட சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போகுது. ரொம்ப விஜய் அடித்த 2வது 6 இது. ஓகே, விஜய் அடித்த 3வது 6 என்ன தெரியுமா? விஜய் அடித்த 3வது 6ம் கிரவுண்டுக்கு வெளியில் போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. விஜய் அடித்த 3வது 6 என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. விஜய் முதலமைச்சராக ஆன உடனேயே தமிழ்நாடு முழுக்க இந்த கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுடைய எத்தனை கடைகள் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்காரு. விஜய் முதலமைச்சரை பதவியேற்ற அன்னைக்கு வீட்டில் போய் படுத்து தூங்கலை. விஜய் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாரு, விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாருங்கிற கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சாங்களே. விஜய் முதலமைச்சரை பதவியேற்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட மாலை நேரத்தில் தான் இங்கேருந்து தலைமைச் செயலகத்திலேருந்து போயிருக்காரு. அன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் கூட தலைமைச் செயலகத்தில் தான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்காந்து முதல் டேவே சாப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் தன்னுடைய அலுவல் பணியை முதலமைச்சராக விஜய் அவர்கள் மேற்கொண்ட விஷயம். அன்னைக்கு அவர் போட்ட உத்தரவு 2-3 நாட்களில், எனக்கு தெரிஞ்சு 2 நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது அப்படிங்கிறத, எத்தனை டாஸ்மாக் கடை இருக்குங்கிறத லிஸ்ட்டை அதிகாரிகள் முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 717 கடைகள், டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதாவது தமிழ்நாடு வாணிப கழகத்தால் நடத்தப்படக்கூடிய தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 4765 மதுபான கடைகள் இருக்குது. இதில் வந்து 717 கடைகள் வந்து வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து முதலமைச்சர் விஜய் கிட்ட கொடுக்கப்பட்டது. உடனடியாக எதை பற்றியும் கவலைப்படாத முதலமைச்சர் விஜய் கடந்த ஆட்சியிலலாம், ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன், கடந்த ஆட்சியிலலாம் ஒயின் ஷாப் வருமானத்தை நம்பி, மதுபான டாஸ்மாக் வருமானத்தை நம்பி ஆட்சி நடத்தின காலங்கள் திமுகவாக இருக்கட்டும், அது அதிமுகவாக இருக்கட்டும், 2 பேருமே இந்த இதை பார்த்தாங்க. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியிலையும் சரி, கடந்த திமுக ஆட்சியிலையும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக அவங்க செய்திகள்லாம் கொடுத்துருந்தாங்க, மூடப்பட்டதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சிகளில் மூடிய டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையை விட விஜய் முதலமைச்சராக வந்த இந்த 2-3 நாட்களில் 717 கடைகளை ஒரே நாளில் மூட சொல்லி அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னா, இந்த கிரேட் ஆக்ஷன், இந்த கிரேட் நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த பாலும் விஜய் அடித்த 6ல் இந்த பாலும் கிரவுண்டை விட்டு வெளியில் போய் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது. ரொம்ப ஆட்ஸ்அப் சொல்லக்கூடிய விஷயந்தான். அது மட்டும் கிடையாது, இந்த 717 டாஸ்மாக் கடை மூடல் அப்படிங்கிறது இதுதான் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன். விஜயோட இந்த 5 வருஷ முதலமைச்சர் இந்த அவருடைய செயல்பாடுகளில் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மது கடைகளும் மூடப்பட்டு ஒரு மது இல்லா ஒரு தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளும், ஒரு ஆசையும், ஒரு விருப்பத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் அர்ப்பணித்து ஒரு ஹாட்ரிக் 6 அடித்த ஒரு மகிழ்ச்சியில் விஜய் இருக்கிறாரு. விஜயோட இந்த செயல்பாடுகள் அப்பேற்பட்ட புகழ் பாடக்கூடிய, எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.